மதிமுகவுக்குள்ள இப்போ ஏற்பட்டிருக்கிற சிக்கலை தன்னை கொலை செய்ய முயன்றதா வைகோ மேலே கலைஞர் கருணாநிதி குற்றம் சொல்கிறாரு. அவர் சுயமான முடிவுகள் எதுவும் எடுக்கல. அதனால் அவருடைய அரசியல் பயணம் என்பது பல சரியான சமயங்களில் தவறான முடிவுகளை எடுத்த ஒரு அரசியல்வாதி அப்படின்னா நம்ம வைகோவை. இவர் கட்சி ஆரம்பித்து எதிர்கொண்ட முதலாவது சட்டமன்ற தேர்தலையே முழுக்க ஏர்போர்ட்டில் வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. யார்? அப்போதைய ஜெயலலிதா அரசு. நீங்கள் உடனே அதிமுக கூட்டணி வச்சிங்கன்னா மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? 2011 ரொம்ப உச்சகட்டமாக தேர்தலில் போட்டியிடவே இல்லை. ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு நிலைப்பாடு. யாரை எதிர்த்து வந்துட்டு திமுகலேருந்து வெளியே வந்தார்? முக ஸ்டாலின் எழுச்சி எதிர்த்து வெளியே வந்தவர். வாரிசு அரசியலை எதிர்த்து களம் கண்ட மதிமுக வைகோ தன்னுடைய மகனை கட்சியோடைய முதன்மை செயலாளரை கொண்டு வரதா அப்படின்ற விமர்சனம். வைகோவை கட்சியிலேருந்து நீக்கிறதுக்காக தீக்குளிச்சவங்களா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரோலர் கோஸ்டருக்கு இணையான ஒரு அரசியல் பயணம் தான் வைகோ. வைகோவின் வலதுகரம் மல்லை சத்யா அப்படின்றது தான் பிரபாகரனுக்கு இலங்கையில் மாத்தையா துரோகம் செய்தது போல எனக்கு மல்லை சத்யா துரோகம் செஞ்சிட்டாரு. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். உண்மைகள் கற்பனைகளை விட அதி பயங்கரமானவை அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது. அது அரசியல் களத்துக்கு ரொம்பவே பொருந்தும். இப்போதைய தமிழ்நாட்டின் ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது மதிமுகவுக்குள்ளே வெடிச்சிருக்கக்கூடிய இந்த துரோகி பட்டம் தான். அதாவது மதிமுக பொதுச் செயலாளராக வைகோ இருக்கார். துணை பொதுச் செயலாளர்கள் ஒருத்தராக மல்லை சத்யா இருக்கார். வைகோ தனது மகன் துரை வைகோவை முதன்மை செயலாளராக கொண்டு வராரு. அவர் கொண்டு வந்ததுலேருந்தே மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் முட்டல் மோதல். ஒரு கட்டத்தில் 2 பேருக்குமே பிணக்கு ஏற்பட்டு நான் கட்சியிலேருந்து வெளியேறேன் அப்படின்னு மாதிரி அறிக்கை விடுறாங்க. அப்புறம் மேல்மட்ட தலைவர்கள் இன்னும் பல முக்கியமான அரசியல்வாதிகள்லாம் சேர்ந்து கடந்த மாதம் வந்துட்டு எல்லோரும் சமாதானம்லாம் படுத்தி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது துரை வைகோ சொன்ன குற்றச்சாட்டை வைகோவே சொல்லியிருக்காரு, மல்லை சத்யா எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி. இதுக்கு பதிலடி கொடுக்க விதமாக மல்லை சத்யா இதுக்கு நான் விஷம் கொடுத்து நான் செத்து போயிடுவேன், எனக்கு வந்து துரோகி பட்டம் கட்டுறதா அப்படின்ற மாதிரி ரொம்ப நிகழ்ச்சியாக சொல்லி பேசியிருக்காரு. இது என்னதான் கதை அப்படின்றத நம்ம முழுமையாக அந்த வீடியோவில் பார்ப்போம். மதிமுகவுக்குள்ள இப்போ ஏற்பட்டிருக்கிற சிக்கலை பார்க்கறதுக்கு முன்னாடி மதிமுகவின் வரலாறை, வைகோவின் வரலாற்றை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த சிக்கலுடைய ஆழமும் வீரியமும் இன்னும் நல்லா புரியும். அதுக்கு நம்ம வைகோட வரலாற்றை சுருக்கமாக பார்த்துடலாம். ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் 1944 கலிங்கப்பட்டின்ற இடத்துல வைகோ பிறக்கிறாரு. அவர் சட்டம் படிக்கிறாரு. 1964 அப்போ சென்னை கோகிலை மன்றத்தில் வந்துட்டு பேரறிஞர் அண்ணா முன்னாடி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வைகோ பேசுகிறாரு. அதுதான் அவர் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக திமுகவுக்குள்ளே வர ஒரு நிகழ்வு. அது அதுக்கு பிறகு தன்னுடைய 25வது வயசுலேயே, அதாவது 1970 அந்த கலிங்கப்பட்டியோடைய கிராம பஞ்சாயத்து தலைவராக அவர் வர்றாரு. அந்தளவுக்கு அதுக்குள்ளே ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளே திமுகவுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு நபராக, அந்த பகுதிக்குள்ளே ஒரு எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு இளம் பேச்சாளராக அவர் அறிமுகம் ஆகிடுறாரு. அதுக்கு பிறகு குருவிக்குளம் ஊராட்சி ஒன்றியத்துக்கான சேர்மனாக மாறுறாரு. அதுக்கப்புறம் திருநெல்வேலி கூட்டுறவு சங்க தலைவராகலாம் வராரு. இந்த காலகட்டத்தில் திமுகவிலேருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு அவர் தனி கட்சியை ஆரம்பித்து ஆட்சியெல்லாம் பிடிச்சிடுறாரு. அப்போ பல பேர் வந்துட்டு அதிமுக பக்கம் நகர்றாங்க. ஆனால் இவர் உறுதிப்பாடோட திமுகவுக்குள்ளேயே நிற்கிறாரு. குறிப்பாக கலைஞர் கருணாநிதிக்கு பின்னாடியே நிற்கிறார். 1977 சட்டசபை தேர்தலில் அதிமுக ஜெயிச்சு ஆட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகு 78 நாடாளுமன்ற தேர்தலப்போ மாநிலங்களவை எம்பியாக ஃபஸ்ட் டைம் திமுகலேருந்து டெல்லிக்கு அனுப்பப்படுறாரு வைகோ. அதன் பிறகு மொத்தம் 3 முறை 18 ஆண்டுகள், 6 ஒரு ராஜ்யசபா எம்பியோட பதவிக்கால 6 ஆண்டுகள் இல்லையா, அப்படி மொத்தம் 18 ஆண்டுகள் டெல்லியில் திமுகவின் குரலாக வைகோ ஒலிச்சிருக்காரு. தொடர்ச்சியாக திமுகவில் அனுப்பவும் பட்டார் அப்படின்றதான் இதோடைய மற்றொரு பொருள். இது ஒரு பக்கம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இலங்கையில் விடுதலை புலிகள் இயக்கம் வெகு தீவிரமாக மேலே எழுந்து வராங்க. 1983க்கு பிறகு இவர் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மேலே அதி தீவிரமான ஒரு ஆர்வம் கொண்டிருக்கிறாரு. இவர் கள்ளத்தோணி ஏறி போய் பார்த்துட்டுலாம் வந்தார். அப்போ திமுகவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது. அதே சமயத்தில் திமுகவில் கருணாநிதியோட மகன் இப்போதைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அப்போ இளைஞரணி தலைவராக
அவர் மேலே எழுந்து வராரு. அது இவருக்கு உடன்பாடாக இல்லை. தனக்கு ஒரு முக்கியத்துவம் போயிடுமோ அப்படின்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. அப்போது ஒரு சில பல அரசியல் காய் நகர்த்தெல்லாம் நடக்குது. தன்னை கொலை செய்ய முயன்றதா வைகோ மேலே கலைஞர் கருணாநிதி குற்றம் சொல்கிறாரு. உடனே 1993 திமுகலேருந்து பல பேர் வெளியேற்றப்படுறாங்க. வைகோ வெளியேறாரு. 1994 மே மாதம் 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை அவர் ஆரம்பிக்கிறார். அதாவது தன்னுடைய 50வது வயதில். வைகோவோட முதல் 25 ஆண்டு அரசியல் வாழ்க்கை என்பது திமுகவோட பின்னி பிணைந்தது. அவர் சுயமான முடிவுகள் எதுவும் எடுக்கல. அதனால் அவருடைய அரசியல் பயணம் என்பது ஒரு ஏறுமுகத்தில் இருந்து தான் சொல்ல முடியும். ஆனால் 1994க்கு பிறகு தான் சுயமாக ஒரு அரசியல் கட்சியை துவக்கிட்ட பிறகு எடுத்த எல்லா முடிவுகளுமே அவருடைய முடிவுகள் தான். அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா கடந்த 30 ஆண்டுகளில் பல சரியான சமயங்களில் தவறான முடிவுகளை எடுத்த ஒரு அரசியல்வாதி அப்படின்னா நம்ம வைகோவை தாராளமாக சொல்லலாம். ஏன்னா 94 கட்சி ஆரம்பிக்கிறாரா, 96லேயே தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. 96 காலகட்டம் எப்படி இருந்தது? 1991 96 வரைக்கும் அதிமுகவுடைய ஜெயலலிதாவுடைய முதலாவது ஆட்சி காலம். அப்போ ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருந்தது, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி நிறையவே இருந்தது. அப்போது ரஜினி வந்துட்டு ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு வாய்ஸ் தராரு. திமுக தமாக கூட்டணி உருவாகுது, ஒரு எழுச்சி கிடைக்குது. அதனால் ஒரு பெரிய அளவுக்கு திமுக ஸ்விங் இருக்குது. அந்த சமயத்தில் இவரோட தலைமையில் ஒரு மக்கள் ஜனநாயக முன்னணின்னு ஒரு கூட்டணியை உருவாக்குறாரு. பாமக, ஜனதா, திவாரி காங்கிரஸ் இது மாதிரி ஆட்கள்லாம் கொண்டு இருக்கிறார். ஆனால் பாமக அதில் வெளியே போயிட்டாங்க. ஒரு பக்கம் அதிமுக தலைமையிலான கூட்டணி, மறுபக்கம் திமுக தலைமையிலான கூட்டணி, இன்னொரு பக்கம் வைகோ தலைமையிலான கூட்டணியாக 1996 தேர்தலுக்கெல்லாம் அமைஞ்சுது. அந்த தேர்தலில் இவரோட கூட்டணியில் அங்கம் வச்ச சிபிஎம் ஜெயிக்கிறாங்க, ஜனதா தளம் ஜெயிக்கிறாங்க. ஆனால் இவர் மதிமுக வந்து ஒருவர் கூட வெற்றி பெறவில்லை. அதாவது இவர் கட்சி ஆரம்பித்து எதிர்கொண்ட முதலாவது சட்டமன்ற தேர்தலேயே முழுக்க தோல்வி அடைஞ்ச ஒரு பெருமை வைகோவுக்கு உண்டு. சரி, சட்டமன்ற தேர்தல் இது மாதிரி ஆயிடுச்சு. 1998 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்போ பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இருக்குது. இவர் அந்த கூட்டணியில் போய் இடம்பெறாரு. அப்போ முதல் முறையாக மக்களவை உறுப்பினராக, அதுக்கு முன்னாடி மாநில உறுப்பினராக தான் இருந்திருக்காரு. 98 மக்களவை உறுப்பினராக பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்று டெல்லிக்கு போகிறார். ஆனால் பாருங்கள், அந்த கூட்டணி ஒரே வருஷத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்து வந்த ஆதரவை, வாஜ்பாய்க்கு அளித்து வந்த ஆதரவை ஜெயலலிதா வாபஸ் வாங்குறாங்க. அந்த ஆட்சி கவிழுது. அப்படி கவிழ்ந்த உடனே 99 திருப்பியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. இப்போ பாரதிய ஜனதா கூட்டணியில் திமுக வந்து சேர்ந்துருச்சு. இவர் திமுகலேருந்து தான் வெளியே வந்தவர். திமுகவுக்கு எதிர்த்து தான் அரசியல் செய்கிறார். இப்போ அதில் இருக்கிறதா வேணாமான்ட்டு ஒரு குழப்பத்துக்கு ஆளாகிறார். அப்போ துணிஞ்சவர் வெளியே வந்திருக்கணும், ஆனால் வெளியே வரல. ஆனால் வாஜ்பாய் கேட்டுக்கிட்டாருன்னா அதே கூட்டணியில் இருக்கிறாரு. அப்போது அந்த தேர்தலையும் அவர் போட்டிட்டு மீண்டும் மக்களவை உறுப்பினராக வெற்றி பெற்று உள்ளே போகிறார். 99 நாடாளுமன்ற தேர்தல் அந்த கூட்டணியில் தானே இருந்தீங்க. அப்போ 2001 சட்டமன்ற தேர்தல் வரும்போது அதுலேயே இணைஞ்சு நீங்கள் பயணிச்சிருக்கணுமா இல்லையா? ஆனால் அப்போ திமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இவர் ஏகப்பட்ட தொகுதியில் கேட்குறார், கண்ணாபண்ணான்னு கேட்குறார். உடனே அந்த இடத்துல இதுன்னு கடைசி வரைக்கும் இழுத்தாங்க. இவருக்கு கடைசி வரைக்கும் தரல. இவர் அந்த கூட்டணியிலேருந்து அவர் வெளியேறார். அப்படி வெளியேறி தனித்து போட்டிடுறாரு. 1996 என்ன நடந்ததோ அதே தான் 2001 நடந்தது. இந்த தேர்தலிலும் மதிமுக படுதோல்வி சந்திக்குது. எப்போதும் எதிர்பாராத முடிவுகளை எடுக்கக்கூடியவர் தான் வைகோ. அதுக்கு உதாரணம் தான் இப்போ சொல்ல போகிற சம்பவம். 2002 திருமங்கலத்தில் ஒரு கூட்டத்தில் இவர் பேசுகிறார். நான் விடுதலை புலிகள் இயக்கத்தை நேற்றும் ஆதரித்தேன், இன்றும் ஆதரித்தேன், நாளையும் ஆதரிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். பேசிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வராரு. ஏர்போர்ட்டில் வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. யார்? அப்போதைய ஜெயலலிதா அரசு. 2001 2006 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் அதிமுக ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு தான் ஆட்சியில் இருந்தது. அவங்க அரெஸ்ட் பண்ணி பொட்டா சட்டத்தில் வந்துட்டு அவர் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. 1 இல்லை 2 மொத்தம் 19 மாதம் அவர் சிறையில் தான் இருக்கிறார். சிறையில் இருந்த காலகட்டத்தில் 2 முறை திமுக தலைவர் கருணாநிதி போய் நேரில் போய் பார்த்துட்டு வர்றார். ஒரு பாசம் காரணமாக போய் பார்த்துட்டு வர்றார். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் 2004 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்போது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்காங்க. இவர் சிறையில் வந்து பார்த்துருக்கார் கலைஞர் கருணாநிதி. அதுக்கப்புறம் ஈழத்தமிழர் விவகாரத்துலேயும் ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு தரதா காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு உறுதி தருது. இவர் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் மேற்கொள்கிறார். உண்மையிலேயே அப்போ கொஞ்சம் சாதுரியமாக அவர் நடந்திருந்தார்னா அப்போ மன்மோகன் சிங் ஆட்சியில் இவரும் அங்கம் வகிச்சிருக்கக்கூடும். மதிமுகலேருந்து 2 அமைச்சர்கள் கிடச்சிருப்பாங்க. ஆனால் இவர் வெளியிலேருந்து ஆதரவு தரதா சொல்லிட்டார். இதனால் அப்போ இருந்த ஒரு வாய்ப்பும் அவருக்கு அடிபட்டு போனது. அந்த காலகட்டத்தில் 2006 தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. 2002 உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 19 மாதம் நீங்கள் சிறையில் இருந்திருக்கீங்க. 2004 வாக்கில் தான் நீங்கள் விடுதலை ஆகிறீங்க. அப்படின்றப்போ
நீங்கள் உடனே அதிமுக கூட கூட்டணி வச்சிங்கன்னா மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க? ஆனால் அதான் நடந்தது. 2006 அதிமுக கூட்டணியில் மதிமுக இடம் பெறுது, 35 சீட்டு வாங்குறாரு, 6 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக சட்டசபைக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அந்த கூட்டணி மக்கள் எப்படி பார்த்துருப்பாங்க? மதிமுக பொதுச் செயலாளரான வைகோவுடைய முடிவுகள் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது வெளிப்படையாக அதான் முதல் முறை. அந்த கட்சியில் இருந்த ஆரம்ப காலகட்டம் இருந்த பல்வேறு நிர்வாகிகள்லாம் அந்த கட்சியிலேருந்து உடைச்சிட்டு வெளியே போகிறாங்க. பொடா சட்டத்தில் கைதாகி உங்களே கைது பண்ணுவாங்க, நீங்கள் அந்த கட்சியிலேயே இப்போ எப்படி கூட்டணி வைப்பீங்கன்ற மாதிரி நான் கேள்வி எழுப்புறாங்க. இதற்கு அவர்கிட்ட சரியான பதில் இல்லை. ஆனால் அது ரொம்ப பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது. அடுத்தபடி 2009 நாடாளுமன்ற தேர்தல் வருது. 2004 அவர் வந்துட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஆதரவு பண்ணி பிரச்சாரம் பண்ணார் இல்லையா? அப்போ நடுவில் 2007 என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஈழத்தமிழர் படுகொலை காரணம் காட்டி அவர் வந்து வெளியே திமுக காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து வெளியேறாரு. மன்மோகன் சிங் ஆட்சியை விமர்சிக்கிறாரு. குறிப்பாக 2009 அப்போ ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையை சுட்டிக்காட்டி மிக தீவிரமான அளவுக்கு, அதுபோல் 2G கேஸ், 2G ஸ்பெக்ட்ரம், 2G அலைக்கற்றை ஊழலுக்கு ஆராசா மேட்ரு, இதையும் மக்கள்கிட்ட ரொம்ப வெகுவாக போய் பிரச்சாரம் பண்ணதில் வைகோட பங்கு ரொம்ப முக்கியமானது. ஆனால் அந்த தேர்தலிலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்குது. இவர் கட்சி ஆரம்பித்ததப்போ 94, முதல் தேர்தலப்போ 96, 96 என்ன பண்ணார்? படுதோல்வி. 2001 என்ன பண்ணார்? அப்பவும் படுதோல்வி. 2011 ரொம்ப உச்சகட்டமாக தேர்தலில் போட்டியிடவே இல்லை. ஒரு பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சி மக்கள் மன்றத்தை எதிர்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமை இல்லையா தேர்தலை? ஆனால் அதிமுக கூட்டணியில் இவ்வளோ சீட்டு அவ்வளோ சீட்டு, போன முறை 35 சீட்டு கொடுத்தாங்க இல்லையா? இந்த முறை அவங்க ஒற்றை இலக்கத்துக்கு மாறுறாங்க. ஆனால் அந்த ஒற்றை இலக்கத்தை ஏற்றுக்க இவர் மறுக்கிறாரு. அதனால் கடைசி வரைக்கும் இடுபறியாக இருந்து 2011 சட்டமன்ற தேர்தலில் மதிமுக போட்டியிடவே இல்லை. இந்த முடிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திச்சு. மதிமுகவில் இருந்த ஒரு இன்னும் சில முக்கிய தலைவர்களுக்கும் கடும் அதிருப்தி. அதில் சில பேர் அந்த காலகட்டத்தில் கட்சியிலேருந்து வெளியேறாங்க. அதாவது குடும்ப ஆதிக்கத்தை எதிர்த்து நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த வைகோ கூட திமுக முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் பல பேர் வெளியே வந்தாங்க. அவர்கள் அத்தனை பேரும் சீரான இடைவெளியில் மதிமுகவிலேருந்து வெளியே போயிட்டே இருக்காங்க. தீக்குளிச்சு இருந்தவங்க இருக்காங்க, வைகோவை கட்சியிலேருந்து நீக்கிறதுக்காக தீக்குளிச்சவங்களாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக திமுகவில் அவர் இருந்தார். ஆனால் அந்த தியாகங்களுக்கெல்லாம் உரிய பதிலே கிடைக்காத வகையில் இவருடைய செயல்பாடுகள் இருக்கவே இவர் உடன் நின்ற முக்கியமான ஆளுமைகள்லாம் ஒவ்வொருத்தராக மதிமுகவிலேருந்து சீரான இடைவெளியில் வெளியே போயிட்டே இருந்தாங்க. 2004 எப்படி காங்கிரஸுக்காக இவர் முழங்கினாரோ, 2014 பிரதமர் நரேந்திர மோடி தான் நாட்டின் பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தை, ஒரு மோடிக்கு ஆதரவான ஒரு அலையை தமிழ்நாட்டில் உருவாக்க கடுமையான ஒரு பிரச்சாரத்தை வைகோ மேற்கொள்கிறார். அந்த பிரச்சாரத்தின் பலன் தமிழ்நாட்டில் அந்த பாரதிய ஜனதா கூட்டணியில் பாமக ஒரு இடம் ஜெயிக்குது, பாஜக ஒரு இடம் ஜெயிக்குது. ஆனால் மதிமுக ஒரு இடத்துலையும் வெற்றி பெறவே இல்லை. அந்த பதவியேற்பு விழா 2014 பிரதமர் நரேந்திர மோடியை முதலாவது டென்யூர் இல்லையா? அப்போது 2014 அண்டை நாட்டு அதிபர்லாம் அழைக்கிறாங்க. அப்போ இலங்கையிலேருந்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வர்றார். என்னது, இலங்கை தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்ட மஹிந்த ராஜபக்சவை அழைப்பதா அப்படின்ட்டு பாஜக அரசுக்கு எதிராகவே ஜந்தர் மந்தரில் போராடுறாரு. இவருக்கு உள்ள வச்சுட்டாங்க. அந்த கூட்டணிக்காக அவ்வளோ கத்தினவர், அதன் மூலிமா தன்னுடைய கட்சிக்கு ஏதேனும் ஒரு முக்கியமான பொறுப்புகளை வாங்க வேண்டிய இடத்துல இருந்தவர் இத்தகைய ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மீண்டும் மதிமுகவை ஜனநாயக தேர்தல் நீரோட்டத்திலிருந்து விலக்கிறதுக்கான வேலைகளை அவரே செஞ்சார். திருப்பி சட்டமன்ற தேர்தலுக்கு வருவோம். தான் சந்தித்த முதலாவது சட்டமன்ற தேர்தலான 1996 படுதோல்வி, 2001 படுதோல்வி, 2006 அதிமுக தயவால் ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2011 சட்டமன்ற தேர்தலையே புறக்கணித்தார். 2016 இப்போ ஒரு திருப்பிய பெரிய ட்விஸ்ட் எடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் தேமுதிக விஜயகாந்த் ஒரு பெரிய ஆளுமையாக மேலே எழுந்து வர்றாரு. ஸோ அவரை வந்துட்டு முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கிட்டு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்குறார். கம்யூனிஸ்டுகள், தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு மக்கள் நல கூட்டணின்ட்டு உருவாக்குறாங்க. அதில் வைகோட பங்கு ரொம்ப முக்கியமானது. அந்த தேர்தலில் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சிதறனது தான் மிச்சம். படுதோல்வி திருப்பியும் மதிமுகவுக்கு. இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரும். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இவர் என்ன பண்ணார்? பிரதமர் மோடிக்காக வீதியாக பிரச்சாரம் பண்ணார் இல்லையா? 2019 காங்கிரஸ் திமுக அந்த கூட்டணியில் வந்து இறங்குறாரு. பாஜகவுக்கு எதிராக, பிரதமர் மோடிக்கு எதிராக விமர்சனங்கள் முன் வச்சு பிரச்சாரம் பண்ணுறார். ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு நிலைப்பாடு. ஆனால் அந்த தேர்தலில் முடிவுகள் என்னாச்சு? பிரதமர் நரேந்திர மோடி 2வது முறையாக ஆட்சி கட்டில் அமர்றாரு. ஒரே ஒரு நல்லது நடந்தது என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு 1990களுக்கு பிறகு மாநிலங்களவை உறுப்பினராக திமுக சார்பாக வைகோ தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டது தான். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கிடைக்கிது.
2021 சட்டமன்ற தேர்தல். அதாவது 2 சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி, 3வது தேர்தலில் 6 சீட்டு, 4வது தேர்தலில் போட்டியிடவே இல்லை. இந்த மாதிரி 2021 திமுக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் மு.க. ஸ்டாலின் தான்ட்டு ஏற்றுக்கிட்டு, இன்னும் சொல்லப்போனால் 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்போவே திமுக கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் மு.க. ஸ்டாலின் தான்ட்டு பிரச்சாரத்தை பண்ணவர் தான் வைகோ. அதாவது யாரை எதிர்த்து வந்துட்டு திமுகலேருந்து வெளியே வந்தார், மு.க. ஸ்டாலின் எழுச்சி எதிர்த்து வெளியே வந்தவர். ஆனால் இவர் இப்போ என்ன சொல்கிறாரு, முதலமைச்சர் வேட்பாளர் மு.க. ஸ்டாலின் தான் சொல்லிட்டு தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணார். மதிமுகவுக்கு 6 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. ஆனால் பாருங்கள், உதயசூரியன் சின்னத்தில் தான் மதிமுக நின்றுது. அவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு குடை சின்னம் ஒதுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ரொம்ப காலத்துக்கு பம்பரம் சின்னம் இருந்தது. மாநில அந்தஸ்து அங்கே தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்ற அந்தஸ்தை இழக்கும்போது இவங்களுக்கு பம்பரம் சின்னம் கிடைக்கல. அதுக்கு பிறகு தீப்பெட்டி சின்னத்தில் அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ தான் நின்னாங்க 2024. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலப்போ அவங்க உதயசூரியன் சின்னத்தில் தான் மதிமுக வேட்பாளர்லாம் கிளம்புறாங்க. 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதில் 4 வெற்றி பெற்றாங்க மதிமுகவினர். அடுத்தபடியாக 2024 நாடாளுமன்ற தேர்தல். அதாவது முதல் முறையாக 2 நாடாளுமன்ற தேர்தல்களில் ஒரே கூட்டணியிலே இருந்து இந்த முறை தான் 2019, 2024. இல்லை ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலையும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்தவர் இல்லையா வைகோ. 2019 திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தார். 2024 அந்த கூட்டணியில் இருந்தார். இந்த முறை தனது மகன் துரை வைகோவுக்கு திருச்சி தொகுதி வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சி, அதுக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா கணேசமூர்த்தி, அவருக்கு தராமல் தன் மகனுக்கு கொடுத்தாரு. கணேசமூர்த்தி எதிர்பாராத விதமாக மாரடைப்பால் மரணமடைஞ்சார். இதுதான் மதிமுக ஆரம்பித்ததுலேருந்து தற்போது வரைக்கும் சட்டமன்ற தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்களில் அதனுடைய நிலைப்பாடு. கிட்டத்தட்ட ஒரு ரோலர் கோஸ்டருக்கு இணையான ஒரு அரசியல் பயணம் தான் வைகோது. இது அவருடைய மதிமுக என்ற கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சி ராமச்சந்திரன், கணேசமூர்த்தி, மிக முக்கியமான பல்வேறு ஆளுமைகள்லாம் வைகோ நம்பி பின்னாடி வந்தாங்க. ஆனால் இவர் எடுத்த பல்வேறு தடாலடியான அரசியல் முடிவுகளால் அவங்கெல்லாம் மனம் தளர்ந்து வெளியே போயிட்டாங்க. கடைசியாக அவர் மதிமுக பொதுச் செயலாளராக தன்னை வச்சுக்கிட்டு துணை பொதுச்செயலாளர்களாக ஒரு 4-5 பேர் கொண்டு வந்தாங்க. அதில் மல்லை சத்யா ரொம்ப முக்கியமானது. இன்னும் சொல்லப்போனால் வைகோவின் வலதுகரம் மல்லை சத்யா அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. தன்னுடைய மகன் துரை வைகோவை, அவர் பேர் உண்மையான பேர் துரை வையாபுரி. அதாவது பேரறிஞர் அண்ணா மீது கொண்ட பற்றின் காரணமாக அண்ணாதுரையிலேருந்து துரை என்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கிறாரு. தன்னுடைய தந்தை வையாபுரி பிள்ளை, அதுலேருந்து வையாபுரி எடுத்துக்கிறாரு. ஸோ தன்னுடைய மகனுக்கு துரை வையாபுரி அப்படின்னு பேர் வச்சார். ஆனால் துரை வையாபுரிக்கு பதிலாக துரை வைகோ அப்படின்ற மாதிரி கெசட்லேயே தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டார் துரை வைகோ. இது தனிக்கதை. தன்னுடைய மகன் துரை வைகோவை எம்பி ஆக்கிட்ட பிறகு கட்சிக்குள்ளே முதன்மை செயலாளராக தொண்டர்கள்லாம் கேட்டுக்கிட்டதுனால முதன்மை செயலாளராக கொண்டு வரேன்னு சொன்னார். ஆனால் அப்போயே ஒரு பெரிய அதிருப்தி. வாரிசு அரசியலை எதிர்த்து களம் கண்ட மதிமுக வைகோ தன்னுடைய மகனை கட்சியோடைய முதன்மை செயலாளராக கொண்டு வரதா அப்படின்ற விமர்சனம் வெகுவாக எழுந்தது. ஆனால் அவர் அதுக்கு பெரிய அளவுக்கு விளக்கம் தரல. கட்சி ஜனநாயகப்படி, உட்கட்சி ஜனநாயகத்தின்படி அவர் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டார். துரை வைகோ வந்துட்ட பிறகு முடிவுகள் முழுக்க அவர் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. கட்சியோட மற்ற நிர்வாகிகள்கிட்ட அவர் கலந்து பேசுறது குறைவாக இருக்கும் குற்றச்சாட்டு எழுது. குறிப்பாக மல்லை சத்யா தனித்து இயங்கக்கூடியவர், ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவர் அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட துரை வைகோ இணக்கமான நட்பை பேணலை அப்படின்னு தான் சொல்லணும் முடியும். இது கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பூதாகரமாக வெடிச்சது. கடந்த மாதம் துரை வைகோ நான் கட்சியிலேருந்து விலகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட, மல்லை சத்யா நானும் விலகிறேன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட, கட்சியோட மூத்த தலைவர்களாக உட்காந்து பேசி வெளியில் இருக்கிற அரசியல் முக்கியமான நபர்லாம் அழுத்தம் கொடுத்து 2 பேரும் சமாதானம் செஞ்சு வைக்கிறாங்க. அப்போ கூட அவங்க 2 பேர் மூத்தில் ஒரு மலர்ச்சி இல்லை. கட்சியிலே மறுமலர்ச்சி பேர் தான் இருக்குது, ஆனால் அவங்களுக்குள்ள மலர்ச்சி இல்லை. அதன் பிறகு இப்போ என்ன நடக்குதுன்னா, துரை வைகோ சொன்னதை விட ஒருபடி மேலே போயிட்டு வைகோ பேசுகிறார். என்ன பேசியிருக்காருன்னா, மல்லை சத்யா பிரபாகரனுக்கு இலங்கையில் மாத்தையா துரோகம் செய்தது போல் எனக்கு மல்லை சத்யா துரோகம் செஞ்சிட்டாரு. அவர் இப்போ வெளியே எங்கே போனாலும் கட்சியோட துணை பொதுச்செயலாளர் பேரை பயன்படுத்துறதே இல்லை. என்கிட்ட கேட்காம வெளிநாடுக்கெலாம் சுற்றுப்பயணம் போயிட்டு வர்றாரு. அங்கே போகும்போதெல்லாம் மாமல்லபுரம் தமிழ்ச்சங்கத்துடைய தலைவர்ன்றது தான் சொல்லிக்கிறாரே தவிர மதிமுக துணை பொதுச்செயலாளர்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தால் நானும் புதுவையில் பேசியிருக்கேன். ஆனால் இப்போ 2 ஆண்டுகளாக அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை, தலைகீழாக இருக்குது. யாருன்னா கட்சி விட்டு போட்டு எனக்கு கவலை கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டியில் வைகோ இப்படி பொறுமை தள்ளுறார். பூந்தமல்லியில் நடக்கக்கூடிய மதிமுக செயல் வீரர் கூட்டத்தில் போஸ்டர் அடிக்கிறாங்க. அதில் மல்லை சத்யாவுடைய ஃபோட்டோ இடம்பெறலை. இது பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக மாறுது. இது பற்றி மல்லை சத்யா என்ன சொல்கிறாருன்னா,
அவருக்காக 30 வருஷம் அவர் கூட நான் நின்றுருக்கேன், 3 முறை அவருடைய உயிரை காப்பாற்றிருக்கேன், என்னை போயிட்டு ஒரு துரோகி பட்டம் கொடுத்து வெளியே தரதா, தன் பிள்ளைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க நினைக்கிறான்றது கொடுத்துட்டு போட்டோம், அதுக்காக எனக்கு துரோகி பட்டம் கொடுக்குறதா, பேசாமல் அதுக்கு ஒரு விஷத்தை வாங்கி கொடுங்க, அவர் வீட்டு வாசலே நான் குடிச்சிட்டு செத்து போகிறேன், என்னை இது மாதிரி சொல்லலாமா அப்படின்ற மாதிரிலாம் அவர் பொறுமுறார். மல்லை சத்யா மேலே ஏன் திடீர்னு இவ்வளோ கோவப்படுறாங்கன்னா, அவர் திமுக கூட இணக்கமாக இருக்கார், இல்லை திமுக பேச்சு கேட்டுன்னு மதிமுக உடைக்க முயற்சிக்கிறான்னு ஒரு குற்றச்சாட்டுகளை ஹேஷியமாக பேசுகிறாங்க. சமீபத்தில் கூட அறிவாலயத்தில் போயிட்டு மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வந்துட்டு திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசிட்டு வந்தார். இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயத்தை நான் பேச வேண்டியிருக்கு. எப்போ திமுக கூட்டணியில் மதிமுக வந்து இடம்பெறுதோ அப்போ நேரடியாக மதிமுக நிர்வாகிகள் வந்துட்டு திமுக சேர்றதை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் என்கரேஜ் பண்ணல. ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பல்லடம் தொகுதியில் போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் முத்துரத்னம் வந்துட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையிலே திமுகவில் சேர்றார். அப்படின்னா ஒரு 6-7 ஆண்டுகளாக இருந்த அந்த பாலிசி உடைக்கப்படுது. ஏன் உடைக்கப்படுது? துரை வைகோ பாஜக கிட்ட இணக்கம் காட்டுறாரா, ஒரு 10-12 சீட்டு கேட்குறாரா, அதனால் திமுக கூட்டிலேருந்து விலகிறாரா அப்படின்ற ஒரு அரசியல் தகவல் பரவுது. அப்படி பண்ணால் என்ன நடக்கும்ன்றது பாருங்கன்ற மாதிரி திமுக தலைமை ஒரு சமிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு மல்லை சத்யா காரணமாக இருக்கிறாரு அப்படின்றது வைகோ நம்புகிறார். இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய சிக்கல்கள். நான் முதல்ல குறிப்பிட்டது போல் அரசியலில் மிக முக்கியமான காலகட்டங்களில் பல தவறான முடிவுகள் எடுத்த ஒரு அரசியல்வாதியின் பட்டியலில் வைகோக்கு தான் முதலிடம். இந்த முறை எஞ்சி இருக்கும் சொற்பமான நம்பத்தகுந்த ஒரு அதிகார மையமான ஒரு நிர்வாகிகளை கட்சியில் மகனுக்காக இப்படி இழக்கிறது வந்து எந்த விதத்திலும் சரியில்லை. திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரிந்து வந்து அதிமுகன்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கும் போது அவர் மேலே இருந்த அந்த நம்பிக்கை, அவர் செயல்பாடுகள் இன்றளவும் அதிமுகன்ற ஒரு கட்சி ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்குது. ஆனால் நீங்கள் திமுகலேருந்து மதிமுக பிரிஞ்சு வந்த காலகட்டத்தில் முதல் தேர்தலிருந்து இப்போது வரைக்கும் தோல்வியை மட்டும்தான் தழுவிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளே இல்லை. அப்போது எப்படி முடிவுகளை எடுக்கணுன்றதுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணி ஒரு உதாரணம், எப்படிலாம் முடிவுகளை எடுக்கக்கூடாதுன்றதுக்கு வைகோ ஒரு உதாரணம். இப்போ மல்லை சத்யா விவகாரத்திலையும் கிட்டத்தட்ட வைகோ அத்தகைய ஒரு தவறான முடிவு தான் எடுக்கிறாரோ அப்படின்றது தான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. மதிமுக இரண்டாக உடையுமா, துரை வைகோவுக்காக வைகோ தனது கட்சியை வந்துட்டு கலகலத்து போக செய்வாரா, இல்லை மல்லை சத்யா மற்றவர்களைப் போல செஞ்சி ராமச்சந்திரன் போல மற்றவங்களை போல அவர் அமைதியாக ஒதுங்கிடுவாரா, இல்லை அவர் தனி இயக்கம் காண்பாரா என்பது தேர்தல் நெருங்கி தெரிஞ்சிடும். ஆனால் எப்படி ஆயினும் மல்லை சத்யா போன்ற ஒரு களப்போராளியை வைகோ இழப்பது, அவருடைய அந்திம காலத்தில் இருக்கார், 81 வயசில் இருக்கார். இப்போ கட்சியை கட்டுப்பாடு நடத்துறதுக்கு இத்தகைய தளபதிகள் அவசியம். துரை வைகோ கட்சி தலைமை பொறுப்புக்கு வந்தாலும் அவருக்கும் பக்கபலமாக இத்தகைய அனுபவசாலிகள் தேவை. ஆனால் இது எதுவுமே கருத்தில் கொள்ளாமல் வெளியே போனால் போகட்டும் அப்படின்றது வந்துட்டு வைகோ எப்போதும் போல் தவறான முடிவை எடுக்கிறாரோ அப்படின்னு தான் என்ன தோணுது. இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.